Hi everyone, welcome to our channel. That's Learn Daily. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா 11th standard first lesson இருக்க example sums தான் பார்க்க போறோம். சோ இன்னைக்கு first example பார்க்க போறோம். சோ ஆல்ரெடி நம்ம வந்து important sums னு சொல்லி போட்றப்போ அது போக lesson wise இனிமேல் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா எல்லா sumsமே போட போறோம். சோ இன்னைக்குல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். ஓகேவா? சோ the first example பாத்தீங்க அப்படினா question என்ன அப்படினா from a point on the ground the top of the tree is seen to have an angle of elevation 60 degree. The distance between the tree and the point is 50 meters. Calculate the height of the tree. என்ன கொடுத்திருக்காங்க கிரவுண்ட்ல இருந்து ஒரு ட்ரீயோட ஹைட் நம்ம வந்து பார்க்குறோம். அதோட angle of elevation அதாவது எவ்வளோ ஸ்லாண்டிங்காக இருக்குது அப்படின்றது 60 டிகிரியில் இருக்குது. இப்போது அந்த ட்ரீக்கும் அந்த பாயிண்ட்டுக்கும் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா 50 மீட்டர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? என்ன கேட்டிருக்காங்க ட்ரீயோட ஹைட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ கிவன் படி என்ன கொடுத்துருக்காங்க உங்களுடைய ட்ரீ இருக்கு. ட்ரீ வந்து ஒரு பாயிண்ட்ல இருந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸோடைய வேல்யூ வந்து 50 மீட்டர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அது போக அந்த பாயிண்ட்ல இருந்து ட்ரீயோட ஹைட் வந்து இருக்கிற அந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் தீட்டாவோடைய வேல்யூ 60 டிகிரி. ஓகேவா? ஸோ அப்போ இந்த நம்ம டயக்ராம்லேயே ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இது எக்ஸு, இந்த டிஸ்டன்ஸ் அதாவது ஹைட் ஆஃப் த ட்ரீ வந்து ஹச்ன்னு சொல்லி. ஸோ நம்ம அதில் ஃபார்முலா படிச்சிருப்போம். ட்ரையாங்குலேஷன் மெத்தட் படி ஃபார்முலா என்னது ஹச் ஈக்குவல் டு எக்ஸ் tan தீட்டா அப்படின்னு படிச்சிருப்போம். ஞாபகம் இருக்கா? அதுதான் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஹச் ஈக்குவல் டு எக்ஸ் tan theta. x வேல்யூ தான் எவ்வளோ 50. இது வந்து டைரக்ட் சப்ஸ்டியூஷன் தான் உங்களுக்கு. ஸோ ஈஸியாக தான் இருக்கும். tan 60 டிகிரி. tan 60 வேல்யூ என்னது √3. √3க்கு வேல்யூ 1.732 மல்டிப்ளை பண்ணி போடுங்க. 5 2s are 10 ஒரு 1 ரிமைனிங் இருக்கும். 5 3s are 15 16 1 ரிமைனிங் இருக்கும். 5 7s are 35 36 3 ரிமைனிங் இருக்கும். 1 5 is 5 8 இன்னொரு 0 இருக்குது 15ன்றதுனால 3 பாயிண்ட்ஸ்க்கு அப்புறம் தள்ளி வைக்கணும். 1 2 3 இதெல்லாம் உங்களுக்கு வேலிட் கிடையாது. ஸோ அதை விட்டுறலாம். இப்போ ஆன்சர் என்னது 8.66 மீட்டர். இதுதான் உங்களுடைய ட்ரீயோட ஹைட்டு. ஸோ அப்போ இந்த சம்மில் என்னென்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஆக்சுவலாக ட்ரீ எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்ற லென்த்து கொடுத்தாச்சு. அதோடைய ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் கொடுத்தாச்சு. ஸோ ட்ரையாங்குலேஷன் மெத்தட் படி டேரெக்டாக நம்ம ஃபார்முலா வந்து சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ ஹச் ஈக்குவல் டு எக்ஸ் tan தீட்டா. ஸோ தீட்டா வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி உங்களுடைய வேல்யூவை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் கிடச்சிடும். ஸோ அப்போ இங்கே உங்களோட ட்ரீயோட ஹைட் வேல்யூ எவ்வளோ வந்திருக்கு 8.66 மீட்டர்ஸ்ன்னு வந்திருக்கு. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான சம், ரொம்ப இம்பார்ட்டண்டான 2 மார்க்ஸ் சம். கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. இன்றைக்கி தான் நம்ம வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ப்ளேலிஸ்ட்டில் போய் மற்ற வீடியோஸையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.